ஹலோ, ஐ எம் ரூபினி. இந்த வீடியோ கிளிப்ல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஒரு மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்டை எப்படி நம்ம ஒரு அப்ளிகேஷனா டிப்ளாய் பண்றது. ஓகேயா? ஸோ ஹியர் நம்ம வந்து டிஜாங்கோ அப்படிங்கிற அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி we are going to deploy our machine learning project. Okay, so for that first we have to create virtual environment. Okay, so virtual environment நம்ம create பண்ணிக்கலாம். போண்டா create new web virtual environment name இருக்குதுல. We are going to activate our virtual environment. Okay, activate virtual environment name. So first step is we are going to install Honda. Install Python. Equal to 3.1.5. So the Python version 3.11.5 install ஆகிட்டு இருக்குது. So all the packages with the Python version 3.11.5 is being downloaded. Okay, download ஆகிட்டு இருக்குது. And now we are going to install num2 install
Num equal to num version 1.24.3. Okay, sorry, install spelling mistake. Install num equal to 1.24.3. Install formula is equal to 0.3. Next, we install SCI KIP underscore version 1.3. SCI KIP. Sorry, first நான் கொடுத்த கமாண்ட்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ஓகே, இப்போ இன்ஸ்டால் SCI LAN வெர்ஷன் 1.3.0. Next is it means install
matplotlib is equal to 3 version number 3.7.2. Okay, now we are going to install Django. Okay, Django is a high-level Python web framework. This is to develop web-based application. Okay, so with install Django version 3.0.2. So the next we are going to install Django SP form. Okay, we install Django SP forms. This will give a pretty look to the form. Okay, so நமக்கு application develop பண்ணோம். So அந்த அதை வந்து நம்ம ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுடைய அந்த ப்ரெசன்டேஷன் நம்ம யூசர் கெட் பண்ணக்கூடிய வேரியபிள் ஸோ அதுக்கு நமக்கு ஒரு பேஜ் வேணும் இல்லையா ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணணும் ஸோ ஃபார் தட் பர்பஸ் வி ஆர் இன்ஸ்டாலிங் திஸ் Django ஸ்பீட் ஃபார்ம் இந்த வெர்ஷன் இஸ் 1.3.1 and install Jupyter Notebook. Okay. If you want to do the particular machine learning project, okay, Jupyter Notebook, we can install Jupyter Notebook. If we need, we can install. Yes, downloading all the packages. Yes, கொடுத்தா எல்லா பேக்கேஜஸும் download. So this will take few minutes. அதுக்கு முன்ன நம்ம இன்னொரு ஒர்க் பண்ணிடலாம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லோக்கல் டிஸ்கில் நம்மளுடைய
வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்காக ஒரு ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணணும் இல்லையா? ஸோ நியூ ஃபோல்டர். What is the folder name? ML development. Okay, machine learning app development, application development. So this is a folder we are going to. Okay, so இந்த folderல தான் நம்ம work பண்ண போறோம். இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பர்டிகுலர்லி மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்டை நம்ம வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனாக டிப்ளை பண்ணுறதுக்கு 2 வேஸ் இருக்கு. ஓகேயா? ஸோ டிஜாங்கோல ஹியர் ஐ எம் யூசிங் ஷார்ட்கட் வே. ஓகே, ஷார்ட்கட்டாக எப்படி நம்ம வந்து ஒரு மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்டை டிப்ளாய் பண்ணலாம், அப்ளிகேஷன் பேஸ்டாக எப்படி டிப்ளாய் பண்ணலாம். பிகாஸ் வி ஆர் ஒன்லி டூயிங் தட் பர்டிகுலர் மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட். இப்படிதான் நம்ம ஓகே, நம்மளோட டொமைன் இதுதான். ஸோ நமக்கு வந்து ஜஸ்ட் அதை வந்து நம்ம பண்ணக்கூடிய மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்டை யூசர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது நமக்கு வந்து அது ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டாக இருந்தால் அது வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸோ நமக்கு அதுதான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்காக ஜஸ்ட் வி ஆர் கோயிங் ஷார்ட்கட் வேல நம்மளுடைய ப்ராஜெக்டை எப்படி நம்ம வெப் அப்ளிகேஷன்ல டிப்ளாய் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆல்ரெடி என்னுடைய ஃபோல்டர்ல வெப் டெவலப்மெண்ட்ல ஷார்ட்கட் வேல நான் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கேன். ஸோ அந்த இதை நம்ம ஒரு ப்ராஜெக்ட் சீக்ரெட். ஸோ அதை நம்ம காப்பி பண்ணலாம். ஓகேயா? ஸோ அதை காப்பி பண்ணி அப்படியே நம்ம இப்போ கிரியேட் பண்ணியிருக்கிறோம் அந்த நியூ ஃபோல்டர்ல. ஓகே, ஸோ அந்த நியூ ஃபோல்டர் நேம் எம்எல் ஆப் டெவலப்மெண்ட். ஸோ அதில் பேஸ்ட் பண்ணுறேன். அதில் பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து இது வந்து சிகேடி ப்ராஜெக்ட். பட் நான் இதில் என்ன பண்ண போறேன்னா, இன்சூரன்ஸ் சார்ஜ் ப்ரெடிக்ஷன் பண்ண போறேன். ஓகே, ஸோ எனக்கு அதுக்கு என்னுடைய இன்சூரன்ஸ் சார்ஜ் ப்ரெடிக்ஷன் உள்ள டேட்டாஸ் எடுத்து அதோட அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல நான் எடுத்த அந்த பெஸ்ட் மாடல் ஃபைலும் எனக்கு தேவை, .sav ஃபைலும் தேவை. ஸோ இதுல இருக்கிற இந்த ஃபைல் எனக்கு தேவையில்லை. பெஸ்ட் மாடல் இது சிகேடி இதுல உள்ள டேட்டா செட் எனக்கு தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் delete it or go to the I'm going to the particular machine learning regression project. Okay, insurance charge prediction. So random insurance charge prediction. இதுல random forestல இந்த particular deploy பண்ணிருக்கோம். So choose the selected list model. அதை அப்படி காப்பி பண்ணி நம்மளோட ஃபோல்டருக்கு கொண்டுட்டு வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஓகேயா? லோக்கல் டிஸ்க் எம்எல் டெவலப்மெண்ட்ல சிகேடி ப்ராஜெக்ட்ல நம்ம அதை பேஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நமக்கு அந்த இன்சூரன்ஸ் சார்ட் ப்ரெடிக்ஷனை ரன் பண்றதுக்கு டேட்டா செட். ஓகேயா? ஸோ அதே ஃபோல்டருக்குள்ள போய் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல டேட்டா செட்டை காப்பி பண்ணலாம். ஓகேயா? காப்பி பண்ணி அதை அப்படியே எடுத்து நம்மளுடைய இப்போ நம்ம புதுசா ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெப் அப்ளிகேஷனுக்கு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா பேஸ்ட் பண்றோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். we have to do ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி எம்எல் ஆப்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ள சிகேடி ப்ராஜெக்ட் அப்படிங்கிற நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சிருக்க ஒரு ப்ராஜெக்டை நம்ம காப்பி பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகேயா? ஸோ அதுக்குள்ள போய் நம்ம எந்த ப்ராஜெக்டை டிப்ளாய் பண்ண போறோமோ அந்த ப்ராஜெக்டோட டேட்டா செட் அண்ட் அதோட பெஸ்ட் மாடல் சேவ் பண்ணிட்டு பெஸ்ட் மாடல் ரெண்டையும் இதுல கொண்டு நம்ம என்ன பண்றோம்னா போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க ஜூபிட்டர் நோட்புக் டவுன்லோட் ஆகியாச்சு. நம்மளுடைய பாத் கூட நம்ம போக போறோம். ஓகே, சிடி நான் வந்து டிவி லோக்கல் டிஸ்க் டில தான் வச்சிருக்கேன். ஸோ நான் இப்போ அந்த பாத்குள்ள நேவிகேட் பண்ணணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, என்னுடைய பாத்தை நான் சூஸ் பண்றேன். ஓகேயா? ஸோ பிசியில போய் அதில் லோக்கல் டிஸ்க் டில போய் எம்எல் ஆப் வெப் டெவலப்மெண்ட் சிகேடி ப்ராஜெக்ட். ஓகேயா? இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன்னா, என்னோட பாத்தை காப்பி பண்ணி நான் கமெண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து அந்த பாத்தை பேஸ்ட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ என்னுடைய கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து அந்த பர்டிகுலர் சிகேடி ப்ராஜெக்ட்குள்ள என்ன ஆயிருக்குன்னா நேவிகேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, we have to open atom editor. This atom editor is for editing purpose. சரியா? ஸோ நம்ம அந்த atom editor ஓப்பன் பண்ணி அதில்
நம்ம அந்த ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்க சிகேடி ப்ராஜெக்ட்ல நம்மளுடைய நியூ ப்ராஜெக்ட் நம்ம ரன் பண்ணியிருக்கிற மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட், அதாவது இன்சூரன்ஸ் ஆஃப் ப்ரெடிக்ஷனை அதில் ஓப்பன் பண்ணி அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஓகே, அந்த சேஞ்சஸ் பண்ணி சேவ் பண்ணி நம்ம ரன் பண்ண போகிறோம். நமக்கு ஈஸியாக நம்மளுடைய அந்த மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன்ல ரன் பண்ணுற மாதிரி நம்ம செய்ய போகிறோம் யூஸிங் டிஜாங்கோ. ஓகே, டிஜாங்கோ. ஸோ ஓப்பனிங் த ஆட்டம் எடிட்டர். ஆட்டம் எடிட்டரை சேர்ப்பேன். இதில் போய் நம்மளுடைய அந்த பர்டிகுலர் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறோம். ஓகேயா, ஸோ ஃபைல் ஓப்பன் ஃபோல்டர். ஓப்பன் ஃபோல்டர் லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் எம்எல்ஆர் டெவலப் பண்ணிக்கலாம். இந்த சிகேடி ப்ராஜெக்ட் ஃபோல்டரை சூஸ் பண்ணி செலக்ட் ஃபோல்டர் போடுங்க. ஓகே, now the project is open. ஸோ இதில் நம்ம பண்ணக்கூடிய சேஞ்சஸ் என்னென்னு நம்ம ஸ்டெப் வைஸாக பார்க்கலாம். ஓகேயா, ஸோ சிகேடி இன்ஸ்டாலேஷனில் இதோட எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், என்னென்ன லைப்ரரிஸ்லாம் தேவை, இதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே அது எடுத்துட்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸோ இதில் நம்மளோட ஃபைல் ஓப்பன் பண்ண லோக்கல் டிஸ்க் எம்எல் ஆப் அதில் சிகேடி ப்ராஜெக்ட் செலக்ட். ஓகே, ஸோ நான் இதில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஷார்ட்கட் ஃபர்ஸ்ட் கோ டு சிகேடி ஆப். ஓகேயா, அதில் போய் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃபைல். ஸோ திஸ் ஃபைல் இஸ் யூஸ் டு கிரியேட் த ஃபார்ம் பேஜ். ஃபர்ஸ்ட் நமக்கு ஓப்பன் ஆகக்கூடிய, அதாவது யூசர்ட்டு வந்து நம்ம வேல்யூஸ் இண்டிகேட் பண்ணுவோம், நம்மளுடைய வேரியபிள்ஸ் இருக்கும். ரைட், ஸோ நம்மளுடைய டேட்டா செட்டில் உள்ள வேரியபிள்ஸ் என்னதுலாங்கிறத நம்ம டேட்டா செட் ஓப்பன் பண்ணி வியூ பண்ணிக்கிட்டு அதில் உள்ள வேரியபிள்ஸ் வந்து என்னன்னா நம்ம இதில் என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ இன்சூரன்ஸ் சார்ஜ் ப்ரொடிக்ஷனில் ஏஜுங்கிற வேரியபிள் இருக்குது, பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் சில்ட்ரன் அப்படிங்கிற வேரியபிள் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் செக்ஸ் அண்டர்ஸ்கோர் மேல் smoker underscore s. Okay, smoker underscore
எஸ், எல்லா வேரியபிள்ஸும் அதில் சேவ் ஆகிருக்கு. ஸோ அந்த வேரியபிள்ஸை நான் அந்த ஃபார்ம்ஸ் டாட் ஃபைலில் என்டர் பண்ணியிருப்பேன் வித் த சேம் ஸ்பெல்லிங். அதில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி என்டர் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் go to the models.py. Okay. So models.py நம்ம இப்போ forms.py என்டர் பண்ணா அதே வேரியபிள்ஸ், அதாவது டேட்டா செட்ல நம்மளுடைய இன்சூரன்ஸ் சார்ஜ் ப்ரெடிக்ஷன் உள்ள டேட்டா செட், அந்த டேட்டா செட்ல உள்ள அந்த வேரியபிள்ஸையே நம்ம மறுபடியும் இதுல models.pyல நான் என்டர் பண்றேன். ஓகேயா, B1 ஸோ எதுக்கு இந்த models.py அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்மளுடைய வேரியபிளோட டேட்டா டைப் வந்து கொடுக்குறோம். ஓகேயா, ஸோ ஹியர் நம்ம வேரியபிளோட டேட்டா டைப் வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃப்ளோட். எல்லாமே இன்டிஜர்ல வர்றதுனால நம்ம ஃப்ளோட்மே கொடுத்துக்கணும். ஓகேயா, நெக்ஸ்ட் வேரியபிள் செல்ஸ்_. ஓகேயா, சப்போஸ் அது வேற டேட்டா டைப்ல இருந்தால் நம்ம இதோட போய் இந்த பிளேஸ்ல நம்ம அந்த டேட்டா டைப்போட நேமை கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுல எல்லாமே ஃப்ளோட் ஃபீல்டு. ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் தி வேரியபிள் நேம் ஒன்லி. எனக்கு அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம forms.py சேஞ்சஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் models.py. நெக்ஸ்ட் we have to go to templates. டெம்ப்ளேட்ஸை கிளிக் பண்ணி அதில் create.html ஒரு பேஜ் இருக்கு. ஓகே, அந்த ஃபைல்குள்ள வந்து நம்ம ப்ராஜெக்டோட நேம் நீங்க இதுல கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம ப்ராஜெக்டோட நேம் என்ன, இன்சூரன்ஸ் சார்ஜ் ப்ரெடிக்ஷன். ஸோ இது வந்து நம்மளுடைய கிரியேட் ஃபர்ஸ்ட் பேஜ்ல, அதாவது ஃபர்ஸ்ட் பேஜ் ஃப்ரண்ட் பேஜ்ல டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ ப்ளீஸ் என்டர் ரெஸ்பெக்டிவ் ஃபீல்ட். வேற இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் கிவிங் த ப்ராஜெக்ட், நம்மளுடைய மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் நேம் மட்டும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் கம் டு த views.py. ஓகேயா, views.py இதுல தான் எல்லா ப்ராசஸ், பேக் அண்ட் ப்ராசஸும் நடக்கும். ஸோ இதுல நம்ம கிளாஸ் டேட்டா அப்லோட் வியூ அப்படிங்கிற இதுக்கு கீழே, ஓகே, இந்த கிளாஸ்க்கு கீழே போஸ்ட் கேட் அப்படிங்கிற ரெண்டு மெத்தட் இருக்கு. அதாவது ஒரு யூசர் ஃப்ரண்ட் எண்ட்ல கொடுக்கக்கூடிய எல்லா இன்புட் வேரியபிள்ஸோட வேல்யூ நீங்க கேட் ஆகும். ஓகேயா, ஸோ நம்ம என்னென்ன இன்புட் வேரியபிள்ஸ்லாம் அதுல கொடுத்துருந்தோமோ அந்த வேரியபிள்ஸை அதே ஸ்பெல்லிங்கோட இதுல நீங்க என்டர் பண்றோம். ஏஜ், ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தோம், BMI, அப்புறம் என்ன கொடுத்துருந்தோம், children, right? Next variable children. Next is sex underscore name. அப்புறம் என்ன கொடுத்துருந்தோம், smoker underscore yes. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதுல நம்ம என்ன பண்றோம்னா அந்த ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கிற ஒவ்வொரு இன்புட் வேரியபிள்ஸ் அவங்க யூசர் கொடுக்குற வேல்யூவை நம்ம ஒரு நேம் வச்சு கெட் பண்றோம். ஓகேயா, ஸோ நான் அதுல என்ன நேம் கொடுக்குறேன்னா ஏஜுக்கு ஏ கொடுத்துருக்கேன். ஓகேயா, அண்ட் என்ன நேம் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் பிஎம்ஐக்கு நான் பி கொடுத்துருக்குறேன், சில்ட்ரனுக்கு சி கொடுத்துருக்கேன். ஓகே, என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம், தட்ஸ் உங்களோட சாய்ஸ். அண்ட் செக்ஸ் மேலுக்கு நான் எஸ்எம் கொடுத்துருக்கிறேன், ஸ்மோக்கர்ஸ்க்கு நான் SY கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் நம்ம, அதாவது ஃப்ரண்ட் பேஜ்ல யூசர் கொடுக்குற ஒவ்வொரு வேல்யூஸ், அந்த வேரியபிளோட ஏஜ்ங்கிற வேரியபிளோட வேல்யூ வந்து நான் ஏங்கிற வேரியபிளை கெட் பண்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேற. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கமெண்ட்டை மாற்றி விட்டுலாம். பிகாஸ் நம்மளோட இந்த இன்சூரன்ஸ் சார்ட் ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு ரிக்ரெஷன் பேஸ்டு மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட், அதனால நமக்கு அது வேண்டாம். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் நம்மளோட இது வந்து CKD chronic kidney disease ப்ராஜெக்டோட பெஸ்ட் மாடல். பட் நம்ம இந்த இடத்துல நம்மளோட ஃபோல்டர்ல நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பெஸ்ட் மாடலை நம்ம என்ன பண்றோம்னா காப்பி பண்ணி சேவ் பண்றோம். ஓகேயா, ஸோ அந்த பெஸ்ட் மாடலை நம்ம காப்பி பண்றோம். அந்த நேமை மட்டும் நம்ம அதை என்ன பண்ணலாம்னா காப்பி பண்ணி இதில் சேவ் பண்ணிக்கலாம். Ctrl+C கொடுத்து நம்மளோட ஆட்டோமேட்டிக் இருக்குல்ல அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல ஃபைல் நேம்ல அதை நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ஓகே, வேற எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா டேட்டா நம்ம பாஸ் பண்ணக்கூடிய அந்த வேரியபிள்ஸ் இருக்கு, அதுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்து கெட் பண்ணோம்ல, இந்த பர்டிகுலர் நேமை மட்டும் இதுல பாஸ் பண்ணணும். ஓகேயா, ஸோ நான் வந்து ஏஜுக்கு ஏ கொடுத்துருந்தேன், பிஎம்ஐக்கு பி கொடுத்துருந்தேன், சில்ட்ரனுக்கு சி கொடுத்துருந்தேன்,
செக்ஸ் அண்டர் ஸ்கோர் மெயிலுக்கு வந்து எஸ்எம் கொடுத்துருந்தேன். அப்புறம் ஸ்மோக்கரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நான் எஸ்ஒய் கொடுத்துருந்தேன். ஓகேயா? ஸோ அந்த பர்டிகுலர் வேரியபிளை மட்டும் நம்ம இதை நேமை மட்டும் பாஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்மளுடைய அவுட்புட்டை வந்து அதாவது ப்ரெடிக்ட் ஆகி வரக்கூடிய அவுட்புட் ஆனால் இங்கே அந்த ப்ரெடிக்ஷன் அந்த மாடலை பேஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணும். ஓகே, சேவ் பண்ணியிருக்கிற மாடலை பேஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணும். அந்த ப்ரெடிக்ட் பண்ணுற வேல்யூவை அவுட் அப்படிங்கிற வேரியபிளை சேவ் பண்ணியிருப்போம். ஓகே, நவ் கம் டு த லாஸ்ட் பார்ட். ஸோ நம்மளுடைய ப்ரெடிக்ட் பண்ண அந்த அவுட்புட் வந்து இப்போ நம்ம ஃப்ரண்ட் பேஜ்க்கு மறுபடியும் அதை நம்ம என்ன பண்ணணும்னா கொண்டுட்டு போகணும். ஸோ ஃபார் தேட் நம்ம என்ன பண்ணுறோம்னா சக்ஸஸ் மெசேஜ் டாட் HTML அப்படிங்கிற ஒரு ஃபைலுக்குள்ள நம்மளுடைய அவுட்புட்டை கொண்டு போகிறோம். ஓகே, அண்ட் அந்த இன்புட்ல இருந்து கிடைச்ச அவுட்புட். ஸோ ஃபார் நம்ம இங்கே ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். என்னன்னா நம்மளுடைய அந்த வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, இன்புட் வேரியபிள்ஸை நம்ம ஒரு நேம் கொடுத்து கெட் பண்ணோம் இல்லையா, அந்த நேமை இதில் அந்த வேரியபிளோட நேம் இதில் பாஸ் பண்ணுறோம். ஓகே, வேரியபிளோட நேம் இதில் பாஸ் பண்ணுறோம். எஸ்எம் அதாவது செக்ஸ் அண்டர் ஸ்கோர் மெயிலுக்கு நான் நம்ம அந்த வேல்யூவை கெட் பண்ணது எஸ்எம் அப்படிங்கிற வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோம். ஓகேயா? நெக்ஸ்ட் எஸ்ஒய் இது ஸ்மோக்கர் ஆர் ஸ்மோக்கர் அண்டர் ஸ்கோர் எஸ்க்கு எஸ்ஒய் அப்படிங்கிற வேரியபிள் கொடுத்து நான் கெட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ ஏ பி சி எஸ்எம் A, B, C, SM, SY and out. Okay, so the A, age B, BMI, C for children, SM, 6 underscore male and SY is smoker underscore S and output variable. இவ்வளோத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா இதுல பாஸ் பண்றோம். ஓகேயா? டிக்ஷனரி டைப்ல பாஸ் பண்ணிருக்கிறோம். அண்ட் இதுல நீங்க நோட் பண்ணீங்கன்னா சக்சஸ் மெசேஜ் டாட் HTML இதுதான் நம்மளுடைய அவுட்புட்டை கொண்டு போகிற பேஜ். ஓகேயா? ஸோ அந்த பர்டிகுலர் ஃபைல். ஸோ கம் டு தட் அந்த சக்சஸ் மெசேஜ் டாட் HTML வந்து டெம்ப்ளேட்ஸ் இருக்குல்ல, டெம்ப்ளேட்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல லாஸ்ட்ல இருக்கும். ஸோ அதுக்குள்ள போய் இதுலயும் நீங்க உங்களோட நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்சூரன்ஸ் சார்ஜ் ப்ரெடிக்ஷன், இன்சூரன்ஸ் சார்ஜ் spelling mistake, sorry, insurance charge prediction. Okay, நம்ம ப்ராஜெக்டோட நேம் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் ப்ரெடிக்ஷன் நெக்ஸ்ட் இதுல நம்ம என்ன பண்றோம்னா நமக்கு அந்த பர்டிகுலரா டேட்டா செட்ல உள்ள அந்த வேரியபிள் நேம். ஓகே, அதை நம்ம இதுல கொடுக்குறோம் ஏஜ். ஸோ அதுக்கு நம்ம என்ன வேரியபிள் நேம் கொடுத்து கெட் பண்ணணும் அந்த நேமை இதுல நம்ம பாஸ் பண்றோம். நெக்ஸ்ட் BMI, நெக்ஸ்ட் நம்ம அதுக்கு என்ன கொடுத்து பாஸ் பண்ணோம் C. நெக்ஸ்ட் செக்ஸ் அண்டர்ஸ்கோர் இதுக்கு நம்ம வந்து எஸ்எம் அப்படிங்கிற வேரியபிள் நேம் கொடுத்து வேல்யூ கெட் பண்ணலாம். ஓகேயா? இந்த லாஸ்ட் நம்ம ஸ்மோக்கர் அண்டர்ஸ்கோர் எஸ், ரைட்? ஸோ இதுக்கு வந்து நம்ம எஸ்ஒய் அப்படிங்கிற வேரியபிள் நேம் கொடுத்து வேல்யூ கெட் பண்ணலாம். ஓகேயா? எஸ். நெக்ஸ்ட் ஸோ நமக்கு வந்து இது ஒரு ரிக்ரெஷன் பேஸ்டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால அந்த இது வந்து நமக்கு வேண்டாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய அவுட்புட் வேல்யூவை கெட் பண்ண போறோம். ஓகே, ஸோ the charges predicted is கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அவுட்புட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை தானே நம்ம ப்ரெடிக்டட் வேல்யூ கெட் பண்ணிருந்தோம். ஸோ அந்த பர்டிகுலர் வேரியபிளை நம்ம பாஸ் பண்ணணும். ஓகே, அவுட்புட் அப்படிங்கிற வேரியபிளை நம்ம இதில் பாஸ் பண்ணி இந்த பேரலாம் டேபை க்ளோஸ் பண்ணி ஓகே. ஸோ இதில் நம்ம இன்சூரன்ஸ் சார்ஜ் ப்ரெடிக்ஷன் charge
ப்ரெடிக்ஷன் இந்த நேம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, வேற எந்த சேஞ்சஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த ஹெட்டிங் ஹைச்1 வேல்யூ நேமை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேரியபிள்ஸ் பிளஸ் நம்ம கொடுத்துருக்கிற கெட் பண்ண வேரியபிளோட நேம். ஓகே, அவ்வளோத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா ப்ராப்பரா அதே மாதிரி எந்த மிஸ்டேக் பண்ணோம்னா நம்ம அதை அந்த சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ these are the changes that we should do. Okay, இவ்வளோ சேஞ்சஸ் தான் நம்ம இதில் பண்ணணும். And then we can move to the கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ அதுக்கு முன்னே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ம பண்ண எல்லா சேஞ்சஸையும் சேவ் பண்ணுவோம். ஓகேயா, ஸோ நம்மளுடைய எல்லா சேஞ்சஸும் சேவ் ஆகியாச்சு. ஸோ ஃபைல் போய் சேவ் ஆல் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கம் டு த கமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகே, இப்போ நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ஃபோல்டர்ல நம்ம வந்து நேவிகேட் பண்ணி வந்திருக்கோம். சரியா, நம்மளுடைய எம்எல் ஆப் ஃபோல்டருக்குள்ள சிகேடி ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள நேவிகேட் பண்ணி வந்திருக்கோம். ஸோ the first step we have to do is நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த சேஞ்சஸ் என்ன பண்ணணும்னா நம்ம இதுல மைக்ரேட் பண்ணணும். அதாவது அந்த சேஞ்சஸ் வந்து ஸ்டோர் பண்ணணும் இல்லையா. ஸோ பைத்தான் மேனேஜ் டாட், பிகாஸ் இது வந்து ஆல்ரெடி ஒரு இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட். அதுல நம்ம ஷார்ட்கட் வேயா நம்மளுடைய ப்ராஜெக்டை வந்து நம்ம உள்ள கொண்டுட்டு வந்து அதுல ஒரு குறிப்பிட்ட சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஃபார்ம்ஸ் டாட் பை, மாடல்ஸ் டாட் பை, வியூஸ் டாட் பை, சக்சஸ் மெசேஜ் டாட் HTML பேஜஸ் எல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சேஞ்சஸை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டோர். ஸோ ப்ராஜெக்ட் பைத்தான் மேனேஜ் டாட் பை மைக்ரேட் அப்படிங்கிற கமாண்டை ஸோ இந்த கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் லைன் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குதா அப்படின்றத அனலைஸ் பண்ணும். ஓகேயா, ஸோ your models of changes that are yet to be reflected in a migration. ஸோ நம்மளுடைய மாடல்ஸ்ல சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த சேஞ்சஸ் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா மைக்ரேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. பைத்தான் manage dot by make migration. Okay, make migrations manage dot by make migration. வெளியே நம்ம எல்லா சேஞ்சஸும் பண்ணணும்னா நம்மளுடைய இந்த ஆட்டோமேட்டிக்கலாக ஒன்லி சிகேடி ஆப் இதுல தான் நம்ம எல்லா சேஞ்சஸும் பண்ணோம். வேற எங்கேயுமே போகல, வேற ப்ராஜெக்டோ வேற எந்த ஃபோல்டருக்குமே நம்ம போகல. சிகேடி ஆப்ல மட்டும்தான் நம்ம எல்லா சேஞ்சஸும் பண்ணிருக்கோம். ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா பைத்தான் மேனேஜ் டாட் பை மேக் மைக்ரேஷன் அப்படிங்கிற இடத்துல சிகேடி ஆப் அந்த ஃபோல்டரோட நேம். ஓகே, அதை நம்ம அப்படியே என்ன பண்றோம்னா பாஸ் பண்றோம். அதே நேம் நம்ம அப்படியே பாஸ் பண்றோம். ஓகே, பைத்தான் மேனேஜ் டாட் பை மேக் மைக்ரேஷன் சிகேடி ஆப். பிகாஸ் எல்லா சேஞ்சஸும் நம்ம இந்த சிகேடி ஆப்ல தான் பண்ணிருக்கோம். ஓகே, ஃபார்ம்ஸ் டாட் பையா இருந்தாலும் மாடல்ஸ் டாட் பை, வியூஸ் டாட் பை, சக்சஸ் மெசேஜ் டாட் HTML எல்லாமே. ஓகேயா, இது எல்லாமே சிகேடி ஆப்குள்ள தான் இருக்குது. வேற எந்த ஃபோல்டருக்குமே நம்ம போகலாம். ஸோ we are just giving the migration in this folder. இப்போ நமக்கு என்னன்னா நம்மளோட சேஞ்சஸை அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா பிளட் குளுக்கோஸ் ரேண்டம் இருந்தது ஏஜா நீங்க சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. எஸ். நெக்ஸ்ட் பிளட் யூரியான் இருந்ததா BMI சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. எஸ். பேக் செல் வால்யூமா இருந்ததா சில்ட்ரனா நீங்க சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. எஸ், கரெக்ட். அப்புறம் செரம் கிரியேஷன் அப்படின்றத செக்ஸ் அண்டர் ஸ்கோர் மேலா நீங்க சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. எஸ், ஓகேயா. ஸோ இதெல்லாம் நம்ம ரீநேம் பண்ணலாமா அப்படின்ட்டு நமக்கு கொஸ்டின் அரைஸ் ஆகும். ஸோ நம்ம அதுக்கு எஸ் கொடுத்தோம்னா இந்த ஃபீல்ட் எல்லாமே ரீநேம் ஆகி வரும். ரீநேம் ஆகி டேட்டா செட்ல போய் இந்த சேஞ்சஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னா அப்டேட் ஆகும். ஓகேயா, ஸோ நம்ம ஒன் மோர் டைம் அந்த பைத்தான் மேனேஜ் டாட் பை மைக்ரேட் அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, மைக்ரேட். இந்த சேஞ்சஸ் எல்லாம் அப்டேட் ஆகிட்டா. ஓகே, ஸோ இது இந்த கமாண்ட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பைத்தான் மேனேஜ் டாட் பை மைக்ரேட். ஒன் மோர் டைம் நம்ம இதை பாஸ் பண்ணிக்கலாம். அன்டில் நோ மைக்ரேஷன்ஸ் டு அப்ளை வர வரைக்கும் நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். ஓகேயா,
ஓகே, நோ மைக்ரேஷன்ஸ் டு அப்ளை. ஸோ இப்போ நம்ம அந்த ஷார்ட்கட் வேல ரெடி நம்ம பண்ண இந்த ப்ராஜெக்டை இன்சூரன்ஸ் சார்ஜ் ப்ரெடிக்ஷனை நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ வாட் இஸ் த வே டு ரன்? எல்லா மைக்ரேஷன்ஸ் அப்ளை ஆனதும் நம்ம வந்து டிஜாங்கோ டெவலப்மெண்ட் சர்வரை நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் த கோட் லைன் ஃபார் தட்? பைதான் manage.py run server. Okay, Python manage.py run server. So while giving this particular code, நமக்கு என்ன ஆகும்னா இந்த கமாண்ட் கொடுக்கும்போது நமக்கு ஒரு லோக்கல் ஹாஸ்ட் ஒரு நேமோட நமக்கு ஒரு நம்பரோட நமக்கு கிரியேட் பண்ணும் ஒரு ஐடி. ஸோ அந்த ஐடியை நம்ம காப்பி பண்ணி கூகுள்ல போய் நம்ம பேஸ்ட் பண்ணலாம். we will get the insurance charge prediction project in an application based. Yeah, so generate ஆகிட்டு ஸோ இதை நம்ம காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணி கூகுள் க்ரோம்ல போடுறோம். this is the front end page. Okay, so age நான் 45 கொடுக்குறேன், BMI வந்து 80 கொடுக்குறேன், children 2, இது ரேண்டம் வேல்யூ. ஓகே, நம்ம எப்படி கொடுக்கலாம், மேல்னு கொடுத்துருக்கிறேன், அண்ட் ஸ்மோக்கர் ஆர் நாட். ஓகே, ஸ்மோக்கர் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கேன். now we are going to upload all this value. ஓகே, ஸோ இதை நான் அப்லோட் கொடுக்குறேன். இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா வியூ ஸ்டார்ட் பைல போய் இந்த பேக் அண்ட் ப்ராசஸ் நடக்கும். இந்த வேல்யூ எல்லாம் அது கேட் பண்ணும். கேட் பண்ணி ஸோ அவுட்புட்டை ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ப்ரெடிக்ட் பண்ணி அவுட் அப்படிங்கிற வேரியபிள் தான் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். எல்லா வேரியபிள் தான் வேல்யூ சேவ் பண்ணிருக்கோம். ஸோ அது வந்து போய் சக்சஸ் மெசேஜ் டாட் HTML அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் இதுல போய் நமக்கு என்ன பண்ணணும்னா அவுட்புட் வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, திஸ் இஸ் த output predicted value. Okay, so insurance charge prediction. So age 45, நம்மளுடைய body mass index 80, children 2, அவங்க வந்து மேல் அண்ட் ஸ்மோக் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய இன்சூரன்ஸ் நம்ம எவ்வளோ சார்ஜ் ப்ரெடிக்ட் பண்ணலாம்னா 8,954. ஸோ திஸ் இஸ் த ஷார்ட்கட் வே டு டெவலப் அ machine learning project. Yeah, in web application. Thank you.